நம்ம நேரமோ என்னமோ தெரியல, திருநெல்வேலிக்கு போகலான்னு பஸ் ஸ்டாண்டில் வந்து நின்றா பஸ்ஸே காணல. ஜூம் போட்டு பார்த்தா கூட கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் தெரிய மாட்டுக்கு. திருநெல்வேலி புது பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டு அங்கேருந்து பாளையங்கோட்டை ரயில்வே கேட்டு ஸ்டாப்பில் இறங்கியாச்சு. ரயில்வே கேட்டில் இருந்து கொஞ்சம் தூரம் நடந்து போனால் அரசு பொருட்காட்சி போட்டிருக்காங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அங்கே தான் நம்ம இப்போ போக போகிறோம். இங்கே வந்து பார்த்தா 4 மணிக்கு தான் திறப்பாங்கன்னு சொல்லி போட்டிருக்காங்க. நான் ஆர்வ கோளாறுல 3:30 மணிக்கே வந்துட்டேன். அதுவும் முதல் நாள். இந்த பொருட்காட்சி நிலையிலிருந்து 45 நாள் நடக்கும்னு சொல்லி சொன்னாங்க. என்ட்ரன்ஸே பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருந்துச்சு. கவர்மெண்ட்ல வந்து நிறைய துறைகள் இருக்கு. அதாவது கல்வித்துறை, வனத்துறை, நெடுஞ்சாலைத்துறை, இந்த மாதிரி ஒவ்வொரு துறைகள் சார்பாக அவங்களுடைய சாதனை விளக்க ஃபோட்டோஸ்லாம் நிறைய இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் நிறைய பொருட்கள் கூட வச்சுருந்தாங்க. குழந்தைகளோட என்ஜாய் பண்ணுறதுக்கு நிறைய ராட்டினம் கூட இருந்துச்சு. பள்ளி கல்வித்துறை உள்ளே போய் பார்த்தேன். உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன பிள்ளைகள் செய்த விஷயங்கள்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நிறைய கைவினை பொருட்கள் கூட பார்க்க முடிஞ்சுது. அது போக டெல்லி அப்பளம், பானிபூரி, ஐஸ்கிரீம், ஜூஸ் கடை, இந்த மாதிரி ஏகப்பட்ட கடைகள் வேறு இருந்துச்சு. நீங்களும் போய் என்ஜாய் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.